இடஒதுக்கீடு விட்டுற முடியாது. அப்ப அந்த இடஒதுக்கீடு எதை வச்சு கொடுக்குற? இவர் இப்படி இருக்காரு, இவருக்கு மூக்கு இப்படி இருக்கு, இவருக்கு வாய் இப்படி இருக்கு, இவருக்கு மீசை இப்படி இருக்கு, அதனால இவர் இவரு அப்படின்னு சொல்ல போறியா? இவர் இந்த குடியில பிறந்திருக்காரு, இவர் பறையர், இவருக்கு ஒரு இது, இவர் வன்னியர், இவருக்கு ஒரு இடஒதுக்கீடு, இப்படிதானே கொடுக்க முடியும். அப்ப சாதியெல்லாம் ஒழிச்சுட்ட எப்படி இடஒதுக்கீடு கொடுப்ப? அப்ப சாதியை ஒழிக்கணும் இல்ல சாதி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ரெண்டும் எதிரெதிராக நிற்பார்கள். ஆனா நோக்கம் என்னன்னு பார்த்தா, இந்த பக்கம் பிராமணர்களும் என்ன சொல்றாங்க, இடஒதுக்கீடு கூடாதும்பாங்க, இவர்களும் இடஒதுக்கீடு கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு கதை. அப்ப சாதியை ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அவ்வாறு அவர்கள் ஒழித்தார்கள் என்றால் அது இன அழிப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாதியை ஒழிக்கிறார்கள் என்றால் அது இன அழிப்பு தான். இங்க எல்லாரும் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு பேசுறாங்கல்ல, எந்த சாதியை ஒழிக்க போறீங்க? முதல்ல ஒரு லிஸ்ட் கேளுங்க அவங்க கிட்ட. சாதி ஒழிப்பு சரிங்க, என்னென்ன சாதியெல்லாம் ஒழிக்கலாம் திட்டம், ஒரு குறைந்தபட்ச திட்டமா, ஒரு 5 ஆண்டு கால திட்டமா, ஒரு 3 சாதிகளை ஒழிக்கலாம். முதல்ல அந்த 3 சாதிகளை எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த கேள்வியை கேட்டுருங்க. ஒழிக்க முடியுமா? அப்ப இந்த சாதிய மனநிலை, அப்புறம் நீங்க அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இது மனநிலை, சாதிய மன. என்னங்க சாதிய மனநிலைனா, ஆண்டான் அடிமை என்று இங்க இருக்கிறாங்க, தீண்டத்தகாதவன் என்று பாக்குறாங்க, வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்கிறாங்க, இதெல்லாம் சாதிய மனப்பான்மை. இப்ப இதெல்லாம் ஒழிக்கணுமா? ஆமா ஒழிக்கணும். இது சாதிய மனப்பான்மை. இந்த சிந்தனையை ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பீங்க? நான் தாழ்த்தப்பட்டவன் சொன்னா ஒழியுமா? நான் தாழ்த்தப்பட்டவன்னா சரி ஒழியுமா? நீங்க எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்க? நான் தாழ்த்தப்பட்டவன், நான் தாழ்த்தப்பட்டவன், எப்படி ஒழியும்? அப்ப நீங்களே தான் அந்த சிந்தனையை விதைக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அந்த சிந்தனையை விதைப்பீங்க, அப்புறம் ஒழிக்கணும்னு பேசுறீங்க. அப்ப இவர்களுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க முரண்பட்ட செயல்பாடுகள். அப்ப இவங்க நோக்கம், இவர்களுக்காக வேலை செய்யவில்லை, யாருக்கோ வேலை செய்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல. இதுல எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. இதுல இங்க என்ன சிந்தனை உருவாக்கணும்? எந்த குடியும் எந்த குடிக்கும் தாழ்ந்ததில்லை, எந்த குடியும் எந்த குடிக்கும் உயர்ந்ததும் இல்லை, எல்லா குடியும் சமம். இத பேசுங்கன்னா வாயே திறக்கிறது இல்ல, வாயே திறக்கிறது இல்ல. எல்லா குடியும் சமம் சொல்வதற்கு என்ன தயக்கம்? குடின்னு பேசினா அது குடினாவே சாதி தாங்க, குடினாவே சாதி தாங்க. அவர் சாதி யாரு கொண்டு வந்தா? பிராமணர்கள் கொண்டு வந்தாங்க. இதுதான் கதை. இந்த கதை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பிராமணர் இன்று முதல் நீங்க எல்லாம் பறையர்கள், இன்று முதல் நீங்க எல்லாம் மன்னியர்கள், இன்று முதல் நீங்க எல்லாம் கோணார்கள், இன்று முதல் நீங்க எல்லாம் உடையார்கள் சொன்னாங்களா? அப்ப பிராமணர்களுக்கு முன்னாடி இந்த குடிகள்லாம் இல்லையா? அப்ப பிராமணருக்கு முன்னாடி தொல்காப்பியம் கிடையாதா? பிராமணருக்கு முன்னாடி தமிழினம் கிடையாதா? பிராமணருக்கு முன்னாடி தமிழர்கள் தொழிலே செய்யலையா? பிராமணருக்கு முன்னாடி தமிழெல்லாம் குரங்கா உட்காந்துட்டு இருந்தானா? இந்த கேள்வி இருக்குல்ல. பிராமணருக்கு முன்னாடி தமிழ் என்ன? பிராமணன் வந்தான் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு இல்ல 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் பிராமணன் ஆரியனாக வந்தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு மரபு ரீதியாக மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மூலியமாக அவர்கள் வந்தவர்கள் என்பது உறுதியாக்கப்பட்டு விட்டது. மாற்று கருத்து இல்ல. இட்ஸ் நாட் எ தியரி, இட்ஸ் எ ஃபேக்ட்.